காடுகள் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் மலையாளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ 2 முதல் முறையாக பார்க்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கிற கழிவுகளினுடைய தேக்கம் தான் நோய். இது நம்ம பழைய பதிவுகள் நிறைய பேசிட்டோம். நான் மட்டும் இல்லை, எல்லா இயற்கை மருத்துவர்களும் அதான் பேசுகிறாங்க. ஆங்கில மருத்துவமும் இப்போ கொஞ்சம் காலமாக ஒத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம், கழிவுகள் தங்கிட்டா நோய். கழிவுகள்னால் என்ன? வாந்தி ஒரு கழிவு, பேதி ஒரு கழிவு, கண்ணீர் ஒரு கழிவு, சளி ஒரு கழிவு, யூரின் ஒரு கழிவு, மோஷன் ஒரு கழிவு, வியர்வை ஒரு கழிவு. இந்த மாதிரி கழிவுகள் உடம்புல நிறைய இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தாய்ப்பாலும் உடம்புலேருந்து வெளில போயிடணும், அதுவும் ஒரு கழிவு தான் இல்லையா? ஆண்களுக்கு விந்தும் அந்த தாம்பத்தியத்தில் இதெல்லாம் இப்படி உடம்புல நிறைய கழிவுகள் இருக்குது. என்ன காரணம்னா, உடம்புங்கிறது ஒரு செல்கள் இறந்து புதிய செல்கள் பிறக்கிற ஒரு உறுப்பு தான் இல்லையா? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா, செல்கள் புதிய செல்கள் பிறக்கும், பழைய செல்கள் இறக்கும். அதாவது மெட்டபாலிசம் சொல்லுவாங்க, வளர்ச்சிதை மாற்றம்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்க உடம்புல எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கழிவுகளை வெளியில் போகணும். புதிய செல் பிறந்துருச்சா, பழைய செல்கள் வெளியில் போய் ஆகணும். அதுக்கு பல வழிகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கழிவுகள் இருக்குது. இது இல்லாத சில கழிவுகள், உதாரணம் பார்த்தீங்கன்னா, சளி சில பேருக்கு போகவே மறுக்கும், சில பேருக்கு மோஷன் போக மறுக்கும், சில பேருக்கு கண்ணில் இருக்கிற தூசுகள் போக மறுக்கும். இந்த மாதிரி நேரங்களில் இயற்கையாக போகிறது போட்டோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு நம்ம சில கருவிகள் பயன்படுத்தலாம். உதாரணமாக இனிமா கப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது மலக்குடல் சுத்தம் பண்ணுறதுக்கான கோப்பை. அதே போல் லங்ஸ் கப்புமாங்க, நுரையீரல் சுத்தம் பண்ணுற கோப்பை. அது போல் பார்த்தீங்கன்னா ஐ கப்புமாங்க, கண் சுத்தம் பண்ணுற கோப்பைன்ட்டு. அது எல்லாமே நம்ம மக்கள் மருத்துவத்தில் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஐயா தான் கிடைக்க மாட்டேங்குது, எங்கே கிடைக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதான் அந்த இனிமா கப்புங்கிறது. இங்கே பாருங்கள், டியூப் மாதிரி இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி இந்த நாசில் நம்ம ஆசன வாயில சொரிக்கணும். பெரியவங்கன்னா முழு கப்பு விடலாம், காலை நேரத்தில் மோஷன் போனதுக்கப்புறம். சிறியவர்களாக இருந்தால் ஒரு 1/2 கப் விடலாம். இந்த மாதிரி இது. அதே போல் நுரையீரல் கோப்பை, மார்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்குமே, சளி பிடிக்காமல் இருக்க, சளி பிடிச்சா சளி வெளில வர, டாக்ஸின்ஸ் எடுக்க, எல்லாத்துக்குமே மூக்கு வழியாக இந்த நாசில் வழியாக தண்ணீர் விடணும். அப்புறம் இந்த நாசில் வழியாக தண்ணீர் விட்டு வெளியே எடுக்கிறது. இது பேர் நுரையீரல் கோப்பை, இல்லைன்னா லங்ஸ் கப்புன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஐ கப்புன்னு சொல்லுவாங்க, கண் கழுவுற கோப்பை. இப்படி கண்ணில் வச்சு கண்ணில் இருக்கிற தூசி எடுக்கலாம். அதே போல் கண்ணுக்கு இம்யூனிட்டி கொடுக்கலாம். எப்படி பண்ணுறது, கண் பிரச்சனை உள்ளவங்களுக்கு. இந்த மாதிரி சாதனங்கள்லாம் நம்மள்கிட்ட கிடைக்கிது. நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்கிறதுனால நான் நீண்ட நெடுங்காலமாக இது விற்பனை பண்ணிகிட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. இது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, என்னென்ன தெரில சார், என்னென்னவோ காட்டுறீங்க அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா என்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது வீடியோ லிங்க் நான் வச்சுருக்கேன் சேனலில். அந்த வீடியோ லிங்க்லாம் காட்டுறேன், வாங்கி பயன்படுத்துங்க. இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் அந்த நாலேஜை மண்டையில் ஏற்றிக்கிங்க. அது நமக்கு தெரிஞ்சுக்கும் போது அது ஒரு அறிவு இல்லையா? நாளைக்கு ஏதோ யாருக்கோ ஒரு பிரச்சனை கூட சொல்லலாம், இந்த வைத்தியம் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி விஷயம் தான் இது. அதனால் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. இது 3மே நான் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொத்த விற்பனையும் பண்ணுறேன், சிலர் விற்பனை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். கீழே இருக்க பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் ஷேர் பண்ணுங்கள்.